ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மீன் ஃப்ரை மசாலா. மீன் ஃப்ரைக்கு என்ன மசாலா போகிறதான் பார்க்கலாம். இது மீன் குழம்பு நான் ஆல்ரெடி சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ மீன் ஃப்ரைக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ மீனில் பாதி அளவுக்கு குழம்புக்கு தலையும் போட்டுட்டு வால் பகுதியை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி. இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் 2 ஸ்பூன், மீதியெல்லாம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு. இது கம்மியாக தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து புளியும் தக்காளி எதுனா ஒன்று நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் லைம் ஜூஸ் கூட பாதி சேர்த்துக்கலாம், பாதி பழம் அளவுக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை வந்து இதில் நல்லா பைண்டிங் ஆகிற மாதிரி நல்லா மேலே மசாலா கோட் பண்ணணும். நான் வந்து ஜிலேபி மீன் எடுத்திருந்தேன். நீங்கள் எந்த மீன் வேணால், உங்களுக்கு விருப்பமான மீன் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மசாலா போட்டு ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூட அப்படியே மேரினேட் ஆகட்டும். அப்புறமா எடுத்து வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. தோசை தவாவில் ஒன்றா போட்டுக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக வறுத்துக்கிட்டேன். ஒரு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு வறுத்துக்கிட்டேன். நீங்கள் செகண்ட் பேட்ச் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அப்படியே பொரிச்சிக்கலாம். 2 பக்கம் அந்த மாதிரி திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா போடும்போது மீன் நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.